பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தர் பேசி, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. ஏசாயா 54 அதிகாரம் 5 சொல்லுகிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி, ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டு மீண்டு வர முடியல. ஒருவேளை கடனில் சிக்கியிருக்கிறீங்களா? ஒருவேளை மந்திரத்தில் சிக்கியிருக்கிறீங்களா? ஒருவேளை பில்லி சுனியத்தில் சிக்கியிருக்கிறீங்களா? ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? வெளியே வர முடியலையா? அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு முடிவே இல்லை, ரொம்ப போராட்டத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த பிரச்சனை என்றைக்கு தான் மாறும் தெரியலையே, நான் இதில் சிக்கி இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இங்கே சொல்கிறாரு, உன் மீட்பர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை மீட்டெடுக்கிற தேவன் அவர். உன்னை மீட்டெடுப்பார். உன்னுடைய எல்லா போராட்டங்களுக்கும் கர்த்தர் உன்னை மீட்டெடுப்பார். உன்னுடைய எல்லா சாபத்திற்கும் கர்த்தர் மீட்டெடுப்பார். உன்னுடைய எல்லா வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுப்பார். ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி நீ தவித்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுத்து ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் கர்த்தர் நான் உனக்கு செய்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழி நடத்துவேன் சொல்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் உயிருள்ள தேவன். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை மீட்டெடுக்க, உங்களை விடுவிக்க, உங்கள் போராட்டங்களிலிருந்து வெளியே கொண்டு வர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், விடுவிப்பார், அவருடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த மகனுடைய பிரச்சனை, இந்த மகனுடைய போராட்டம், இந்த மகனுடைய காரியம், இந்த குடும்பத்தில் இருக்கிற காரியம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மகனுக்கும் இந்த மகளுக்கும் இருக்கிற எல்லா காரியத்திலிருந்து கர்த்தரோடு விடுதலை உண்டாக்கும்படி என் மீட்பருடைய வல்லமை இறங்கி வரட்டும். கர்த்தர் மீட்டெடுங்கப்பா, இந்த குடும்பத்தை மீட்டெடுங்க, அந்த குடும்பத்தை விடுவீங்க, அற்புதம் நடக்கட்டும். சாந்தா ரபாலா தூட்டா கராமா சியா, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை பாயட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய விடுதலையை தாங்கப்பா. அந்த குடும்பத்தை விடுவித்து மீட்டெடுத்து கர்த்தர் காத்துக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார், அற்புதங்களை செய்வார். ஆமென், ஆமென்.